I know. Say hello. Hello. This is the color. Chopper really in the pyramid atom. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது சண்டே மார்னிங் எடுத்த வ்ளாகு. சண்டே மார்னிங் மார்க்கெட் போயிட்டு ப்ரான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அங்கே லாங் க்யூ எப்போயுமே இருக்கிறதுனால நான் வீட்டுக்கு கீழே பார்க்கிங்லேயே வந்து நான்வெஜ்ஜு க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அன்றைக்கி அதே மாதிரி தான் வந்து பார்க்கிங்லேயே க்ளீன் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் க்ளீனிங் ப்ராசஸ்ஸு. இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேனே. ஸோ சண்டே வந்து ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தான். ஸோ தால் ப்ளஸ் வந்து ப்ரான் தவா ரோஸ்ட்டு. ப்ரான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு போனதுனால ஈஸியாக இருந்துச்சு, வேலை சீக்கிரமாக முடிஞ்சுது. ஸோ உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணுறதுக்காக ப்ரான் சைடு எடுத்து வச்சுருந்தேன். ஆஸ் யூஷுவல் மேடம் கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரான் தவா ரோஸ்ட்டுக்கு வந்து மல்லி, மிளகு, ஜீரகம் இது மட்டும்தான் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுப்பேன். ப்ளஸ் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருப்பேன். ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச மசாலா. ஸோ தோசை தவாவில் வந்து நான் எப்பவுமே தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டு சாட்டே பண்ணிவிடுவேன். சாட்டே பண்ணிவிட்டு தான் வந்து அந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருவேன். அதுக்கப்புறமா இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நான் இதில் ஆட் பண்ணுவேன். புரிஞ்சு ஊற்றணும். இதில் வந்து நான் காஷ்மீர் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா, லெமன். ஓ கேமரா ட்ரை பண்ண இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் டேஸ்ட்டு? வேறு லெவல். கட்டுங்க. வெங்காயம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரானை வந்து தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ நீங்கள் எக்ஸஸாக எந்த தண்ணியுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நிறைய தண்ணி விடும். பட் இந்த ப்ரான் தவா ரோஸ்ட் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது புகழா? டேய் போதும்டா. ப்ரானை நீங்கள் எப்பவுமே ஸ்லோ மோடில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ சைட் பை சைட் தாளுக்கும் நான் தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டேன். நெய், கடுகு, காஞ்ச மிளகா ப்ளஸ் கருவேப்பிலை போட்டு தாளிப்பை ரெடி பண்ணிவிட்டேன். நான் இதுக்கு புளிலாம் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஸோ சைட் பை சைட் சாப்பாடும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரான் மட்டும் 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் குக் பண்ணாலே போதும். நான் எப்போயுமே தோசைக்கல்லே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எனக்கு அது ஈஸியாக இருக்கும். வேணும்னா நீங்கள் வானலில் போட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்லோ மோடில் வச்சு குக் பண்ணணும். ஸோ குக் பண்ண முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரை ரோஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு தவாவில் இருக்க மசாலாஸில் ஒயிட் ரைஸ் போட்டு பரட்டிட்டு அந்த மசாலா கூட நல்லா மிங்கிள் ஆகுற மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பார்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் இருக்க ஏரோ அப்பில் 5th ஃப்ளோரில் ஒரு ஏர் வியூ பார்க்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து 2 பில்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏரோ அப் இருக்கு இல்லையா, அது கிடையாது. அதுக்கப்புறம் மெட்ரோ இருக்கும். மெட்ரோக்கு அப்புறம் இன்னொரு ஏரோ அப் இருக்கும். அங்கேருந்து பார்த்தா தான் வியூ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டில் இருக்க ஏரோ அப் போயிட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நாங்கள் செகண்ட் ஏரோ அப் போனோம். வெறும் 2 வீலர் பார்க்கிங் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். நிறைய பேர் வந்திருந்தாங்க. பட் அந்த இடம் கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்கும். அது போகிறவங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போய் பார்த்துட்டு வாங்க.
இந்த வியூ வந்து எங்கள் பொண்ணுக்காக தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அவளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவளுமே நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நானுமே சின்ன வயசில் நானே என் அப்பாலாம் நிறைய வாட்டி ஃப்ளைட்டில் போயிருக்கோம். என் ஹஸ்பண்ட் ஈவன் தோ அவரும் போயிருக்காரு. ஆஃப்டர் மேரேஜ் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. பட் டியூ டு கோவிட்னால நாங்கள் வந்து அது போக முடியல. ஏன்னா நிறைய ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆனதுனால அவங்களே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசாக ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்ட்டு நாங்களும் ட்ரை பண்ணலை. இதுக்கப்புறம் மேபி ஹயந்திக்காக நாங்கள் ஒரு ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக அவளை கூப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணணுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நடக்கும்னு நாங்களும் நினைக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணுவோம்ல. கண்டிப்பாக பண்ணுவோம். பண்ணுவோம். நாங்கள் லாஸ்ட் டைம் எங்கே பிளான் பண்ணோம்? ஷீரடி தானே? ஷீரடி தான் பிளான் பண்ணோம். அது வந்து பிளான் வந்து கோவிட் டைம்னால அப்படியே நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் இல்லை? அப்படி தானே? என்ன அது கூட என்ன புக் பண்ணோம்? இண்டிகோ தானே? இண்டிகோ தான் புக் பண்ணோம். இண்டிகோ புக் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து கோவிட் டைமில். ஸோ இன்கேஸ் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுவோம்ல? கண்டிப்பாக பண்ணுவோம். நாங்கள் பண்ணுவோம் தான், பண்ணி தான் ஆகணும். வெளியில் ஹயந்திக்காவாச்சும் நாங்கள் பிளான் பண்ணுவோம்ல? டெஃபினெட்லி. டன் சொல்லு. ஃப்ளைட்டில் போகலாம். ஃப்ளைட்டில் டன் சொல்லு. இப்படி சொல்லு. தம்ஸ் அப் பண்ணு. ஓகே. இது வந்து நைஸ் வியூ ஆக்சுவலி. இங்கேருந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்குது ஆக்சுவலி. இந்த மேலே வைக்கலாம். வைக்கல. புரியல. இது மேலே வைக்கலாம். இதுக்கு மேலே வியூ இல்லை. இதுக்கு மேலே வியூ ஆக்சுவலி. பட் நல்ல வியூ. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. போர் அடிக்குது அப்படின்னா வந்து ட்ரை பண்ணலாம் அந்த வியூ. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். சாந்திகா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னதா சாப்பிட்டுட்டு இருக்கா? என்னவா சாப்பிட்றா? ஹோம் மேட் ஃபுட் அவளுக்கு. சாம்பார், பப்பு பூவா ப்ளஸ் ப்ரானு. போதுமா? ஓ, டேபிள் மேலே உட்கார போகலாம். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ப்ரான் எப்படி இருக்கு? உள்ளே என்ட்ரு ஆன உடனே பிரியாணின்னு கேட்டா. நாங்களாம் பிரியாணிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மிரட்டி உட்கார வச்சு சாப்பிட வச்சுருக்கோம். நல்லா இருக்கா சாப்பாடு? ப்ரான் எப்படி இருக்கு? சாம்பார் பூவா? நான் பெற்றது எவ்வளோ அழகாக சொல்லுது பாரு. என் மாமியார் பற்றவங்கிட்ட நான் அண்ணாவை கேட்கணும், எப்படி இருக்குப்பா? அமேசிங். ஸோ இந்த வீக் வந்து கொஞ்சம் vlog லேட்டாக தான் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்ததுனால என்னோடய vlog வந்து எடிட் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக. ஸோ இதே போல் இன்னொரு vlogல பார்க்கலாம். ஹாப்பி மீ, ஹாப்பி ஃபேமிலி. பாய்.